உங்க டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. இது கொஸ்டின் சென்டென்ஸ் உடைய பார்ட் 2. இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஏ கியா ஹே? ஏ கியா ஹே? அது என்ன? வாட் இஸ் தட்? ஓ கியா ஹே? ஓ கியா ஹே? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாட் டு யூ திங்க்? ஆப் கியா சோச்தே ஹே? ஆப் கியா சோச்தே ஹே? சோச்சனா என்பது வினைச்சொல். இது பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ்? आपको ये कैसे लगता है? आपको ये कैसे लगता है? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாட் தே ஆர் டூயிங்? வே क्या कर रहे हैं? வே क्या कर रहे हैं? வே என்பது அவர்கள், क्या என்பது என்ன, கர் என்பது வினைச்சொல் கர்னா, அதை குறிக்குதுங்க. ரஹ என்பது பிரசன்ட் டென்ஸ், ஹ என்பது செய்கிறார்கள், பன்மையில சொல்றதுங்க. நீ என்ன செய்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? தும் கியா கர் ரஹே ஹோ? தும் கியா கர் ரஹே ஹோ? தும் என்பது நீ, கியா என்பது என்ன, கர் என்பது வினைச்சொல் கர்னா, ரஹ என்பது பிரசன்ட் டென்ஸ், ஹோ என்பது இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தங்க. தும்னு ஆரம்பிச்சா ஹோன்னு முடிக்கணும், ஆப்னு ஆரம்பிச்சா ஹேன்னு முடிக்கணுங்க. இதே நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் யஹா கியா கர் ரஹே ஹேன், ஆப் யஹா கியா கர் ரஹே ஹேன் அப்படின்னு கேட்கணுங்க. இது மரியாதையா கேட்கறது, ஆப்னு ஆரம்பிச்சு ஹேன்னு முடிச்சிருக்கங்க. இது மரியாதையே இல்லாம கேட்கற மாதிரி இருந்தா, நீ இங்கே என்ன செய்யற அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்தா, தூ யஹா கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணுங்க. என்ன செய்ய போகிறீர்கள்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? கியா கர்னே வாலே ஹோ? கியா கர்னே வாலே ஹோ? கியா என்பது என்ன, கர்னா என்பது வினைச்சொல் செய்வது, வாலே ஹோ என்பது போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? என்ன தேடுகிறீர்கள்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஆப் கியா கோஜ் ரஹே ஹேன்? ஆப் கியா கோஜ் ரஹே ஹேன்? ஆப் என்பது தாங்கள், கியா என்பது என்ன எதை, கோஜ் என்பது கோஜ்னா என்பது தேடுவது, ரஹே ஹே என்பது பிரசன்ட் டென்ஸில் மரியாதையாக கேட்கறதுங்க. நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள்? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? ஆப்னே கல் கியா கியா? ஆப்னே கல் கியா கியா? ஆப்னே என்பது நீங்கள், தாங்கள், நேற்று என்பது கல், கியா என்பது என்ன, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வாட் டிட் யூ சே? ஆப்னே கியா கஹா? ஆப்னே கியா கஹா? ஆப்னே என்பது நீங்கள், கியா என்பது என்ன, கஹா என்பது சொன்னீர்கள், கெஹன்னா என்பது வினைச்சொல் சொல்வது, வினைச்சொல்லிருந்து வருதுங்க. ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு வினைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வரைக்கும் 100 வினைச்சொற்களுக்கு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ள ஒரு 50 வினைச்சொற்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேங்க. நீங்கள் இன்று என்ன சாப்பிட்டீர்கள்? வாட் டிட் யூ ஈட் டுடே? ஆப்னே ஆஜ் கியா காயா? ஆப்னே ஆஜ் கியா காயா? ஆப்னே என்பது நீங்கள், தாங்கள், ஆஜ் என்பது இன்று, கியா என்பது என்ன, காயா என்பது சாப்பிடுவது, கானா என்பது வினைச்சொல். நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ? முझे क्या करना चाहिए? मुझे क्या करना चाहिए? मुझे நான், என்ன, क्या செய்வது, கர்னா வேண்டும், चाहिए. உங்களுக்கு என்ன நடந்தது? வாட் happened to you? आपको क्या हुआ? आपको क्या हुआ? आपको என்பது உங்களுக்கு அல்லது தங்களுக்கு, क्या என்பது என்ன, हुआ என்பது நடந்தது. இப்பொழுது என்ன? வாட் நவ்? அப் क्या? அப் क्या? அப் என்பது இப்பொழுது, क्या என்பது என்ன, அப் क्या? வாட் டு யூ மீன்? आपका क्या मतलब है? आपका क्या मतलब है? உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி?
आपकी पसंदीदा फिल्म कौन सी है? आपकी पसंदीदा फिल्म कौन सी है? அப்படின்னு கேட்கணுங்க. ஆப்கி உங்களுக்கு பசந்திதா பிடித்த ஃபிலிம் திரைப்படம் கௌன்சி ஹே. ஹே என்பது ஒருமையில் இருக்கு, உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. மொத்தம் 30 சென்டென்ஸில் இந்த பாட்டில் மட்டும் 15 சென்டென்ஸுக்கு பக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. வாட் டைப் கொஸ்டின் சென்டென்ஸு இதோட முடியுதுங்க. ஃப்யூச்சரில் மறுபடியும் தேவைப்பட்டால் யாராவது கேட்டால் வாட் டைப் போடுறேன். அடுத்தது வெவ்வேறு விதமான சென்டென்ஸுகள் பதிவு பண்ண போகிறேங்க. தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த தலைப்பில் வீடியோ கற்றுக்கணுன்னு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடியுங்க. தினமும் வீடியோ போட சொல்லி நிறைய கமெண்ட் வருது. முயற்சி பண்ணுறேங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், என்னுடைய வீடியோவில் மட்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள்.